வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ், சென்செக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்துரலாம். அப்புறம் இவ்ளோ நிஃப்டி குறைஞ்சதுக்கான காரணம் என்னங்கிறதையும் பாத்துரலாம். அதுக்கப்புறமா 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்க நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம நிஃப்டிய பத்தி பாத்துரலாம். நிஃப்டி இன்னைக்கு 388 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 23,616க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 1.5% மேல நிஃப்டி குறைஞ்சிருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவலா நம்ம எதை எதிர்பார்க்கலாம்னா 23,400 ரேஞ்ச். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலா 23,900 கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ குறைஞ்சிருக்கனால நாளைக்கு ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கலாம் மார்க்கெட்ல. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 1066 பாயிண்ட்ஸ் டவுன்ல போய் 49,922க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. வெரி நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலா 49,750 ரேஞ்ச்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸா 51,000ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் இந்த அளவுக்கு 2% கிட்ட குறைஞ்சதுனால ஒரு சின்ன ரெக்கவரியை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் இன்னைக்கு 1.6% டவுன், 1,258 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 77,965க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ்லயும் நாளைக்கு ஒரு சின்ன ரெக்கவரியை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சில காரணங்களை பார்த்துடலாம். நம்ம ஃப்ரைடேவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹெச்எம்பிவிங்கிற வைரஸ் சைனால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லி. பட் இந்தியாலையுமே இன்னைக்கு சில கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காரணமா ஒரு பேனிக் செல்லிங் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ருப்பி ரொம்பவும் வீக்கன் ஆயிட்டு இருக்கு. டாலரோட வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே எஃப்ஐஐயோட செல்லிங்கும் அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல ஏஷியன் மார்க்கெட்ஸும் கொஞ்சம் லோவரா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லா காரணமும் சேர்ந்து மண்டேவே நம்மளோட மார்க்கெட்ல நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா இண்டெக்ஸுமே நல்ல டவுன் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கு. இப்போ டாப் லூசர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். நிஃப்டி 50ல டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 4.4%, ட்ரெண்ட் 4.2%, BPCL 3.9, கோல் இண்டியா 3.8, NTPC 3.6% டவுன். HDFC பேங்க் கூட இன்னைக்கு 2.2% டவுன்ல தான் முடிஞ்சது. அடுத்ததா இன்னைக்கு ரெண்டு ஸ்டாக் 1%க்கு மேல பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அது என்னென்ன? அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் 1.9%, டாடா கன்சியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.12% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. என்னதான் மார்க்கெட் இவ்வளோ டவுன் ஆயிருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் இன்னைக்கும் கொடுத்துருந்தது. அதுல ஒன்று ஐடிஐ. ஐடிஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் 20% கிட்ட ஒரு அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. தொடர்ந்து 2 நாளா 20% கிட்ட இந்த ஸ்டாக்கு மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1% கிட்ட பாசிட்டிவா ரேலி ஆயிருக்கு. ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் இவங்களும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8% பாசிட்டிவ்ல போயிருக்காங்க. இவங்க கூடவே ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்களும் 5% இன்னைக்கு பாசிட்டிவ்ல போயிருக்காங்க. இந்த ஐடிஐ ஏன் இந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் நல்லா வரும்ன்ற எதிர்பார்ப்பும், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு நல்ல கவனம் செலுத்துற காரணத்துக்காகவும், இன்வெஸ்டர்ஸ் இன்னமும் இந்த ஸ்டாக்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்க காரணத்துக்காகவும் இந்த ஸ்டாக் நல்ல ரேலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததா ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ் டிமெர்ஜர் டேட்டு. ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் 26 பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் ஐடிசி ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ளோஸ்ல பார்த்தீங்கன்னா 440 வரைக்கும் இன்னைக்கு ஐடிசி டவுன்ல போயிடுச்சு. இன்னைக்கு மட்டுமே 8% ஐடிசி டவுன்ல முடிச்சிருக்கு. இன்னைக்கோட நாளோட முடிவுல 38 பாயிண்ட் ஐடிசி குறைஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்க நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பத்தி பார்த்துடலாம். ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 442க்கு முடிச்சிருக்காங்க.
இப்பயுமே வந்து சில புரோக்கரேஜஸ் எல்லாம் ஐடிசி புல்லிஷா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த டீமர்ஜர் காரணமா வந்து கொஞ்சம் ஐடிசியில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படலாம். அதை வந்து வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அடுத்த சப்போர்ட் லெவலாக வந்து 430, அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாக 416 இருக்கு. ஸோ ஐடிசி வந்து குறைய வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிறதுக்கான சிறந்த ஒரு பங்காக இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோல் இண்டியா. கோல் இண்டியாவும் 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து கோல் இண்டியா அக்யூமுலேட் பண்றதுக்கான நல்ல ப்ரைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரிசல்ட்ஸும் வந்துருட்டும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒருவேளை ஃபர்தராக டவுன் ஆச்சுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் கிட்ட வர நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். 368, 360, 350 ரேஞ்ச் எல்லாம் வந்து நல்லா கன்சிடரபிள் ரேஞ்சஸ். இதே வந்து ஜான்வரியில் லாஸ்ட் இயரில் இந்த ப்ரைஸில் கோல் இண்டியா ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து 3.8% டவுனில் போய் இன்னைக்கு நாளோட முடிவில் 378க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிசியும் கிட்டத்தட்ட வந்து 52 வீக் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓஎன்ஜிசியோட அடுத்த சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 240, 230 இந்த ரேஞ்சஸ்லலாம் வந்து வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்த ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவையும் தாண்டி ஐஓசி வந்து இன்னமும் டவுன்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 132 இதுக்கு கீழேயும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக கூட வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 126 இல்லைன்னா வந்து இதிலிருந்தே வந்து ஒரு ரெக்கவரியும் ஏற்படலாம். இல்லைன்னா வந்து 126, 120 இதெல்லாம் வந்து நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சஸாக ஐஓசியில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பங்கு என்டிபிசி. என்டிபிசியும் அதே ஸ்டேட்டஸ் தான். 52 வீக் லோ கிட்ட வந்துட்டாங்க. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 3.6% டவுன், 326.7க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 315, 300 இதெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கு. கன்சிடர் பண்ணும்போது பார்ட்டாக கன்சிடர் பண்ணுங்க. ரிசல்ட்டையும் பார்த்துட்டு எப்படி வந்து ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான ரியாக்ஷனும் வந்து இருக்கலாம் ஸ்டாக்ல. அதனால பொறுமையாக கன்சிடர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, டாடா பவரும் நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. டாடா பவர் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கான க்ளோஸில் கிட்டத்தட்ட வந்து 4.6% டவுனு, 378க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் 362, 340 இதெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கு டாடா பவர்ஸ்க்கு. இதுவுமே வந்து ஒரு நல்ல கம்பெனி, லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு கன்சிடர் பண்ணுறதுக்கான நல்ல கம்பெனி தான் இதுவும். இன்னைக்கான காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். நன்றி மக்களே.